Hello friends, welcome to Magathi Home. Channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. என்னோட future videos மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும்னா பக்கத்துல இருக்க bell icon press பண்ணுங்க. பனங்கிழங்கு மாவு பனங்கிழங்கு சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாவை வச்சு எப்படி ஒரு சத்து மாவு கஞ்சி செய்கிறது, இந்த கஞ்சை வந்து யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம், இந்த கஞ்சோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பனங்கிழங்க தோலோடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி பனங்கிழங்கு வேக வைக்கிறது. அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நிறைய வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்பில், அதாவது பனங்கிழங்கை தோலை உரிச்சிட்டு வேக வைக்கிறாங்க. அதுமாதிரி தோல் உரிச்சிட்டு வேக வச்சா உங்களுக்கு பனங்கிழங்கோட டேஸ்ட் வந்து மாறிடும். அது இல்லாமல் பனங்கிழங்கு வந்து கசந்துரும். அதனால் முடிஞ்ச அளவு பனங்கிழங்கை தோலோடு வேக வைங்க. இப்போ இந்த பனங்கிழங்குல இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு இது மாதிரி நார் மாதிரி வரும், இதையும் உரித்து எடுத்துடணும் தனித்தனியாக. இந்த பனங்கிழங்கை ரெண்டாக உடைச்சா நடுவில் வந்து ஒரு ஸ்டெம்மு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் தண்டு. இந்த தண்டு வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இதை வந்து எடுத்து தூரம் போட்டுடலாம். வெறும் இந்த கிழங்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த நாராக வர இதையும் நம்ம தூக்கி போட்டுடணும், நம்மளுக்கு தேவைப்படாது. வெறும் கிழங்கு மட்டும் உரித்து தனியாக இங்கே இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லா கிழங்கையும் நான் உரித்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நார் பகுதியை எடுத்து போட்டுட்டு இப்போது இந்த கிழங்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு நல்லா வெயிலில் காய வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஈரப்பதத்தோடு இருக்கும், அதனால் காயறதுக்கு நிறைய நாள் எடுக்கும். அதனால் ஒரு வாரம் காய வைக்கணும்னு சொல்கிறது. ஒரு வாரம் வந்து நல்லா காஞ்ச பிறகு இந்த கிழங்கு எப்படி மாறி இருக்கும்னு உங்களுக்கு காட்டுறேன். பனங்கிழங்கு காஞ்ச பிறகு பார்க்க எப்படி தான் இருக்கும். இந்த கிழங்கை வந்து கையில் எடுத்து இது மாதிரி உடைச்சி பார்த்தா ஈஸியாக உடைக்க முடியும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு வந்த பிறகு மிக்சிலேயோ இல்லைனா மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி மாவை எடுத்துக்கலாம். பார்க்க இது மாதிரி தான் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போது மிஷினில் கொடுத்து அரைச்ச பிறகு இந்த மாவு பார்க்க இப்படி தான் இருக்கும். நான் இதை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கனால ஒரு தட்டில் போட்டு நான் ஆற வச்சுருக்கேன். பனங்கிழங்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பால் பவுடர் கலரில் இந்த பனங்கிழங்கு மாவு இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த மாவை யார் யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா 6 மாத குழந்தைகளிருந்து வயசானவங்க வரையும் இதை சாப்பிடலாம். இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஒரு வாரத்துக்கு தேவையான மாவை வெளியே வச்சுட்டு மீதம் இருக்க மாவை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா பூச்சி எதுவுமே வராது. இப்போ இந்த பனங்கிழங்கு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவு பனங்கிழங்கு மாவு எடுத்துக்கணும். இது கூட 1 கிளாஸ் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி கலந்துக்கணும். இது வந்து சாதா பச்சை தண்ணி தான். இதில் வந்து கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி போட்டு இது மாதிரி நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம கஞ்சி செய்கிறப்போ அதில் கட்டி எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இந்த பதத்தில் தான் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சது அப்புறம் 1 கிளாஸ் தண்ணியை இங்கே நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்க்கணும். சேர்த்த உடனே ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மாவு வந்து கட்டிப்படாமல் நல்லா வரும். பனங்கிழங்குல வாய்வுத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கேஸ் ட்ரபிள் வந்து ஃபார்ம் ஆகும். பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி. இதை தடுக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து நான் சேர்க்குறேன். இந்த பெருங்காயத்தூள் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் மாவு வந்து ஒரு சைடே கட்டாமல் நல்லா கஞ்சி பதத்தில் நல்லா வரும். இந்த மாவு இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கப்போ ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி லைட்டாக மாறும். இந்த ஸ்டேஜில் வந்து சுவைக்காக நான் வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா பனை வெல்லமும் சேர்க்கலாம், இல்லைனா பனம் கற்கண்டும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பனங்கிழங்கு கஞ்சி தயாராகிடுச்சு. இந்த ஸ்பூனோட நிழல் வந்து அப்படியே இந்த கஞ்சியில் வந்து நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும். இது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பனங்கிழங்கு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த பனங்கிழங்கு ரொம்ப நல்லது. வருஷத்தில் ஒரு வாட்டி கிடைக்கிறப்போ இந்த பனங்கிழங்கை இது மாதிரி பதம்படுத்தி மாவை அரைச்சி வச்சுக்கிட்டா வருஷம் முழுக்க நம்ம வந்து சாப்பிடலாம். இது மாதிரி கஞ்சி ஃபார்மில் இதில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. பனங்கிழங்கை வளர்க்குறதுக்காக எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பனங்கிழங்கை இது மாதிரி மாவு மாதிரி அரைச்சி நம்ம எப்போ வேணுமானா உட்கொண்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.